Hi friends, welcome to our channel Arise and Shine. First time நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் குக்கிங் வேர்ப்ஸ் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஸோ குக் பண்ணுறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான விஷயம். நம்ம குக் பண்ணும்போது என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத நம்ம இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஸோ மேபி குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் ஒன் பாயில் த எக்ஸ். தண்ணியில் வேக வைக்கிற விஷயத்தை நம்ம என்ன சொல்கிறோன்னா பாயில். ஸோ நம்ம மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா முட்டையில் நம்ம வேக வைப்போம் பார்த்துக்கிங்களா, அதுதான் இங்கிலீஷில் பாயில் த எக்ஸ். ஃப்ரைனா எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறது வறுக்கிறது. ஃப்ரை த ஃபிஷ். ஸோ எண்ணெயில் பொரிச்ச மீன் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபிஷ் ஃப்ரை சொல்லுவோம். ஃப்ரை த ஃபிஷ். பீல் அண்ட் ஆரஞ்ச். பீல் அப்படின்னா தோல் உரிக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், பீல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பூண்டு உரிக்கிறதுக்கு பீல் த கார்லிக், ஆரஞ்சு உரிக்கிறதுக்கு பீல் அண்ட் ஆரஞ்ச். ரோஸ்ட் பார்த்திங்கன்னா எண்ணெயில் மசாலாலாம் ஆட் பண்ணி நம்ம வறுக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரோஸ்ட் த சிக்கன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்குவீஸ் பார்த்திங்கன்னா புளியறது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஸ்குவீஸ் த லெமன் அப்படின்னா லெமனை புளியறது, ஆரஞ்சை புளியறது அப்படின்றது ஸ்குவீஸ் த லெமன். சாப்னா கட் பண்ணுறது நம்ம என்னென்னு சொல்கிறோம், சாப் த ஆனியன்ஸ். ஸோ வெங்காயம் கட் பண்ணுறது இங்கிலீஷ் எப்படி சொன்னால் சாப் த ஆனியன்ஸ். நீட் த ஃப்ளார் அப்படின்னா மாவை பிசைறது, கோதுமை மாவு பிசைறோம் பார்த்துருக்கீங்களா, அதை இங்கிலீஷ் எப்படி சொல்கிறேன்னா நீட் த ஃப்ளார். டஃப் ரோல் த டஃப் இன்டு பால்ஸ். ஸோ பிசைஞ்ச மாவை என்ன பண்ணுறோம், உருண்டை பிடிச்சி வைப்போம் பார்த்திங்களா, அதை தான் என்ன சொல்லணும், ரோல் த டஃப் இன்டு பால்ஸ். ரோல் அவுட். சப்பாத்தி தேய்ப்பம் பார்த்துருக்கீங்களா தின் லேயராக, அதுக்கு தான் என்னது ரோல் அவுட். ரோல் ஆஃப் த டஃப் இன்டு தின் லேயர். ஸ்டிர் த ஃப்ளோர் அண்ட் மில்க். மாவையும் மில்க்கையும் ஒன்றா கலக்கிறது, மிக்ஸ் பண்ணுறது என்னது ஸ்டிர். ஐ பேக்ட் எ சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி கேக். ஸோ அவனில் வச்சு யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், கேக் வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது என்ன சொன்னால் பேக். கிரேட்னா கிரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம கேரட் சீவுறது, சீஸ் சீவுறதுன்னு சொல்கிறோம், அதுதான் கிரேட் த சீஸ் அண்ட் ஸ்ப்ரிங்கிள் இட். மின்ஸ் அப்படின்னா பார்த்திங்கன்னா கொத்துக்கறின்னு சொல்லுவோம் பார்த்துருக்கீங்கன்னா, அந்த கறியை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வைக்கிறது தான் மின்ஸ். ஷி மின்ஸ் த மீட். ஸோ மீட்டை நம்ம என்ன பண்ணுறோம், மின்ஸ் பண்ணி வைக்கிறோம். pour some milk. ஊற்றுறது தான், கொஞ்சம் மில்கை ஊற்று, கொஞ்சம் தண்ணீரை ஊற்று அப்படின்னு சொல்கிற பார்த்துருக்கீங்களா, அந்த ஊற்றுறதுக்கு தான் pour some milk. sift or sieve. சலிக்கிறதுக்கு தான் நம்ம இங்கிலீஷ் என்ன சொல்கிறோன்னா sift or sieve. sift the flour. மாவை சலிக்கிறது. dice the vegetables. பர்டிகுலராக இந்த கேரட், பீட்ரூட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறது, கட் பண்ணுறது தான் dice the vegetables. I dip cutlet in tomato sauce. ஸோ டிப்னா இப்போ டொமேட்டோ சாஸில் அது கட்லெட் எடுத்து டொமேட்டோ சாஸில் தொட்டு சாப்பிட்றோம் பார்த்துருக்கீங்களா, பிஸ்கட்டை மில்கில் நம்ம டிப் பண்ணி சாப்பிட்றல, அதுதான் என்னது டிப். I ate grilled chicken last night. ஸோ அந்த grill யூஸ் பண்ணி சிக்கனை நம்ம என்ன பண்ணுறது, ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறது தான் grill chicken. ஸ்க்ராம்பிள்னா எக்கை பார்த்திங்கன்னா பொடி மாஸ் பண்ணுறோம் பார்த்துருக்கீங்களா, அதுதான் ஸ்க்ராம்பிள். I love to eat egg scramble. blend the mixture until smooth. ஸோ நம்ம நிறைய மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் பார்த்துருக்கீங்களா, அதெல்லாம் ஒன்றா கலக்கிறதுக்கு தான் பேர் தான் blend. strain the water. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நூடுல் ப்ரிப்பேர் பண்ணும்போது, வேறு எதாவது ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த தண்ணீரை வடிகட்டுறதுக்கு பேர் தான் strain the water. add pinch of salt. ஸோ எல்லா பார்த்திங்கன்னா ஃபுட்லேயும் நம்ம கண்டிப்பாக சால்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோம், கொஞ்சம் தான் எடுத்து போடும், அதுக்கு வந்து pinch of salt. whip the ingredients to smooth paste. ஸோ அந்த இருக்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா கலக்கிறதுக்கு தான் whip. மோஸ்ட்டாக நம்ம ப்ரெட் என்ன பண்ணுவோம், ஸ்லைஸாக கட் பண்ணுவோம். ஸ்லைஸ் த பிரெட், ஸ்லைஸ் த பொட்டேட்டோஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஃப்ளிப் த தோசா. திருப்பி போடுறதுக்கு தான் என்ன சொல்லலாம், ஃப்ளிப் த தோசைனா தோசை திருப்பி போடு அப்படின்றதுக்கு ஃப்ளிப் த தோசா. மை கிராண்ட்மா churning த கர்ட். கடையிறம் பார்த்துருக்கீங்களா மத்து, அந்த மத்து கடையிறதுக்கு தான் என்ன சொல்கிறோம், மை கிராண்ட்மா churning த கர்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
If you have any doubt means please drop your comments. Thank you so much.